வணக்கம் நண்பர்களே. போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கேபிஎன் சார் கூட லைவ் செஷன் போயிருந்தோம். ஆனா கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூஸ் இருந்ததால என்ன பண்றோம், இந்த தடவ வந்து நெறைய அப்புறம் நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் ஜாம் ஆயிடுச்சு. நம்ம பேசுறது ஃபுல் ஆடியன்ஸ் கேட்காமலாம் போயிடுச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா வந்து கேபிஎன் சார் பேசுறது நாங்கலாம் ஜம்முன்னு கேட்கணும். அதனால நீங்க ரெக்கார்ட் பண்ணி, எடிட் பண்ணிட்டு பக்காவா போடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நேயர்கள் விருப்பத்தின்படியில இந்த வாரம் லைவா போலான்னு இருந்தோம். அதுக்கு பதிலா நாங்க ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு போட போறோம். ஒரு பட்டாசு எபிசோடா இருக்க போது. வாங்க அவர்ட்ட நெறைய விஷயங்கள் இருக்கு கேட்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் பாலாஜி சார். நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன வாரம் வந்து உங்க எபிசோட் முடிஞ்சோனே நெறைய பேர் எனக்கு கால் பண்ணிட்டு லைவ்ல போறத விட நீங்க அவர்ட்ட ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு போடுங்க. அவரோட சாட்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். நெறைய விஷயங்கள அவர்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேள்விகள் தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்க போறேன் சார். அந்த போன எபிசோடுக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ். தேங்க் யூ சோ மச். சூப்பர். இப்ப நம்ம அப்போ அங்க முடிச்ச இடத்துல நம்ம ஆரம்பிப்போம் சார். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அவசியம் பார்த்துருங்க. ரஜினிகாந்த் உடைய வாக்கு வங்கி என்னவா இருக்கும்? இப்ப ஒரு அரசியலுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கூட்டணி அமைக்கிறாரு, கூட்டணி அமைக்கலங்கிறத தாண்டி ரஜினிகாந்த் தேர்தலில் நின்றார்னா 2021 அவருக்கு என்ன மாதிரி ஒரு வாக்கு வங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா தலைவர் வந்து என்றைக்கு கட்சி அறிவிப்பு செய்தாரோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா பல மீடியாக்கள்ல வந்து ஒரு கருத்து கணிப்புகள்லாம் நிறைய நடத்தியிருக்காங்க. எல்லா மீடியாக்களுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவர் வந்தால் அரசியலுக்கு வந்தால் வரவேற்பீர்களா, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவர் முதல்வர் வேட்பாளராக என்றால் ஏற்றுக்கொள்வீர்களா, அவர் முதல்வராக வருவாரா, இப்படி பல கருத்து கணிப்புகள்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மீடியாக்குள்ள நாம பார்த்துருக்கிறோம். அப்ப அந்த கருத்து கணிப்புகள்ல வந்த தகவல் படி பாத்தீங்கன்னா எல்லா தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன பிறகு வந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா அவருடைய வாக்கு சதவீதம் ஒரு 15% பேர் வந்து அவர் வந்தால் அரசியலுக்கு வந்தால் நல்லது, அவரால் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், அவர் வந்தால் வரவேற்போம் அப்படிங்கிற எண்ணத்தோட தொடர்ந்து அந்த வாக்குப்பதிவெல்லாம் அந்த போல்ல வந்து போட்டிருந்தாங்க. அதன் பிறகு அப்படியே சில காலங்கள் வந்து தலைவருடைய அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடத்தும் போது சற்று குறைவாக இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த கஜா புயலுக்கு அப்புறமும் நமது குடிநீர் அந்த பிரச்சனைக்கும் போது அவங்க உதவிய அந்த தண்ணீர் லாரிகள் மூலமாக செய்த உதவிகள் இதெல்லாம் பார்க்கும்போது, அதன் பிறகு இந்த கோவிட் இப்பெல்லாம் பார்க்கும்போது அவருடைய வாக்கு வந்து கணிசமா இப்போ உயர்ந்து இருக்கிறதா நம்ம சொல்லணும். இப்போ எனக்கு இதுல இருந்து ஒரு துணை கேள்வி ஒண்ணு வருது. அதாவது இப்போ இந்த 18% இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக, திமுகவோட வாக்கு வங்கியில இருக்கிற பக்கமா, தமிழ்நாடு எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது எப்பயுமே 75, 77% மேல ஓட்டு நம்ம பார்த்தது கிடையாது. இல்ல மிஞ்சி போனா 80% ஓட்டு வந்திருக்கு. ஒரு 20% ஓட்டே போடாத மக்கள்னு இருப்பாங்க. இந்த 18%ல எவ்வளவு பேர் அந்த 20%ல இருப்பாங்க? எவ்வளவு பேர் இந்த 80%ல இருப்பாங்க? அதான் சார், இது வந்து இந்த 15-18% எப்படிங்கிறது ஏற்கனவே ஓட்டு போட்ட மக்களை மட்டும் தான் சொல்றேன். அதாவது இந்த 75% உள்ள இருக்கிறவங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2-3 போல்ஸ் கூட ட்விட்டர்ல வச்சேன். அப்படின்னா தலைவர் ரஜினிக்கு வாக்களிக்க விரும்பும் ரஜினி ரசிகர்கள் நீங்க ஏற்கனவே வாக்களித்த கட்சி எது அப்படின்னு கேட்டேன். அதுல பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40% வரும், திமுகவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30% வரும், பிஜேபி அப்படின்னு ஒவ்வொரு கட்சியா வரும். அப்படின்னா இங்க இருந்து தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே வந்து இந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறோம், தலைவர் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நாங்க வாக்களிக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த 18% என்பது தலைவருக்காக மட்டும். தலைவர் ரஜினி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் யாருமே கேட்க மாட்டேங்க, என்னோட வாக்கு இப்ப போட்டு கேட்டாலும் நான் ரஜினிக்காக ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 15-18% வாக்குகள் இருக்குங்கிறது என்னுடைய அந்த மாதிரி ஒரு சில போல்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சேன். இப்ப இந்த 18% வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையா ரஜினி மக்கள் மன்றத்தை இருக்கிற உறுப்பினர்கள், பதவியில இருக்கிறவங்க, பொசிஷன்ஸ் இருக்கிறவங்களோட ஓட்டு மட்டுமா, இது வரைக்கும் ஆரம்பம்லயே சேராதவங்களோட ஓட்டு இதுல கணிசமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா கட்சிக்குமே அப்படிதாங்க. என்னன்னா அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய கட்சி வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 23-25%. திமுக எடுத்துட்டீங்கன்னா அவங்க கட்சி வாக்கு என்பது ஒரு 23-25%. அது வந்து தேர்தலுக்கு பிறகு எப்படி மாறுது? தேர்தல் காலத்துலதான் அது மாறும். தேர்தல் அறிவிச்ச பிறகு அந்த அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய 23%, திமுகவுக்கு இருக்கிற ஒரு 23%, எப்பவுமே ஸ்டாண்டர்டா அவங்களுக்குன்னு இருக்க வாக்கு வங்கி. அப்போ தேர்தலும் போது நடக்கக்கூடிய கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணிகளால கிடைக்கக்கூடிய ஒரு 6%, 7%, 30% தான் வரும். ஆனா அவங்களுக்கு எப்படி ஒரு 40% வாக்குகள், 45% வாக்குகள் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் கட்சி சாராத நடுநிலையான வாக்காளர்கள் ஒரு 15% மேல அதிகமான வாக்காளர்கள் நடுநிலை. அவங்க எந்த கட்சிக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா
அவங்களை வந்து எப்ப எதிர்பார்ப்பாங்கன்னா தேர்தலுக்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு முடிவு செய்யக்கூடியவர்கள் அவர்கள். அவங்க வந்து எந்த கட்சியும் சேராதவர்கள். அவங்க என்ன தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஆராய்ச்சி தொடங்கிரும். நம்ம இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சியோடைய தன்மை என்ன, இவங்க வந்து நல்லா நடத்தியிருக்காங்களா, இல்ல ஏற்கனவே நம்ம ஓட்டு போட்டிருக்கோமே இவங்க நல்லா நடத்திருக்காங்கன்னா 2 பேரையுமே கம்பேர் பண்ணுவாங்க, கணிப்பாங்க. அந்த 5 வருடத்துக்கு நடக்கக்கூடிய பிளஸ் மைனஸ், இவங்களால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமா, இவங்களால நமக்கு நன்மை கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. 3வதாக அவங்க ஒண்ணு பார்ப்பாங்க, இது வரைக்கும் நம்ம 2 கட்சிக்குமே வாக்கு போட்டிருக்கோமே, ஓட்டு போட்டிருக்கோம். ஆனா 3வதா ஒரு மாற்று தலைமை இருக்கா அப்படின்னு ஒரு சிந்தனை அவங்களுக்கு வரும். அந்த மாற்று தலைமை மிக வலிமையான, நம்பிக்கையான, வெற்றி பெறக்கூடிய தன்மைகளை கொண்ட ஒரு மாற்றாக இருந்தால் கண்டிப்பாக அந்த 3வது மாற்று தலைமைக்கு அவங்க நிச்சயம் போவாங்க. அப்படி ஒரு 3வது மாற்று தலைமை இல்ல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல பிரிஞ்சிருவாங்க. அந்த 15% வாக்குகள் என்ன ஆகும், இவங்களுக்கு ஆல்ரெடி 25% இருக்குது, கூட்டணி எல்லாம் ஒரு 7-8% கிடைக்குது, 30-32% வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அதுபோக அந்த 15% தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பிரிஞ்சு டோட்டலா ஒரு 40% வாக்கு வந்துருது. 2016 பாத்தீங்கன்னா அதிமுகவோட வாக்கு சதவீதம் 40%, திமுகவோட வாக்கு சதவீதம் 39%. 2 பேருக்கு ஒரே ஒரு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் இருந்தது. ஆனா அதிமுக ஜெயிச்ச தொகுதி 135, திமுக ஜெயிச்ச தொகுதி 90. சோ இந்த நடுநிலை வாக்காளர்கள் 2 பக்கம் பிரிஞ்சு போய் பார்த்திருக்காங்க. ஒரு ஸ்வீப் எதுவுமே இல்ல. ஆனா இதே 2019 தேர்தலில் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே ஸ்வீப் ஒரே பக்கம் போயிருச்சு. காரணம் அந்த அவங்க கொண்டு போன அந்த மோடி எதிர்ப்பலை, நடுநிலை வாக்காளர்கள், ஆளும் கட்சிகள் எதிர்ப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே பக்கம் குவிச்சிருச்சு. அப்படிங்கும்போது அவங்க 50-52% கூட்டணி, அதாவது அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் ஒரே பக்கம் போயிருச்சு. விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக பிளஸ் வந்து மோடி எதிர்ப்பு ஓட்டுகள், பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகள், திமுக ஓட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு 50-52% போயிருச்சு. அதிமுகவுக்கு ஒரு தலைமை இல்லாதனால, ஜெயலலிதா அவர்கள் இல்லாதனால அவங்க சேர்த்து வச்ச அந்த ஒரு 40-45% வாக்கு வந்து அப்படியே போயிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நெல்லுக்கு பாய்ந்த நீர் ஆங்காங்கே புல்லுக்கும் போற மாதிரி ஒரு மக்கள் நீதி மையத்துக்கு போடு ஒரு 3% சீமானவர்களுக்கு ஒரு 3.25% அப்படின்னு அங்கங்க அப்படியே தெளிச்சு விட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு தலை ஒரே திசையை அடிச்சதுனாலதான் அப்படி ஒரு மாற்று மாறி இருக்குன்னு நான் சொல்றேன். மிகப்பெரிய ஒரு வித்தியாசமா இருக்கு. 2019க்கும் 2019ல திமுக ஜெயிச்சது வந்து ஒரு 52% வாக்குகள் ஜெயிச்சது, ஒரு 38 தொகுதியில் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு நடந்த வேலூர் இடைத்தேர்தல்ல என்ன நடந்தது, அப்படியே வந்து 8000 வாக்குகள் வித்தியாசம் தான் திமுக ஜெயிச்சிருக்குது. அதன் பிறகு நடந்த இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்ல அதிமுக ஜெயிச்சிருச்சு. சோ மக்கள் வந்து ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க, நிலையற்ற தன்மை. நான் திமுக பக்கம் தான் நிற்போம், எங்களுக்கு அதிமுக தான் வேணும் அப்படிங்கிற ஒரு இதுவான தன்மையில இல்ல, நிலையற்ற தன்மை. யாரு ஒரு மாற்று சக்தி இல்ல, யாருக்கு ஓட்டு போடுற ஒரு குழப்பத்துல மக்கள் வந்து இன்னமும் ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க தான் அப்படின்னு சொல்லணும். அதனுடைய அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு மாற்று சக்தி அந்த இடத்துல ஒரு வலிமையான சக்தி உட்கார்ந்தாங்கன்னா அது சொல்லி முடிச்சு ஒரு மாற்று சக்தி, வலிமையான சக்தி இங்க உட்காரும் போது மக்கள் மனநிலை, அந்த மாற்று சக்தி, அந்த நடுநிலை வாக்காளர்கள் அப்படியே போய் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னு சொன்னீங்க, அதாவது அந்த 78% வாக்குகள் எல்லாமே பதிவாயிட்டு இருக்குது, ஆனா 100% வாக்குகள் பதிவாகிறதே இல்லைங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. சரிங்களா? 3 பாயிண்ட் சொன்னீங்க. 5 வருஷத்துல யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, மக்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் தீமைகள் நடந்திருக்கு, யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆஸ்பெக்ட்ல பார்த்துட்டு யாராவது ஒருத்தருக்கு போடுவாங்கன்னா 2 பேருக்கும் பிரிஞ்சு அவங்க ஓட்டு போட்டுடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப 2 பேருக்கும் ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கு போறவங்க இருக்காங்க தெரியுமா, அவங்கள வந்து ரஜினிகாந்தால ஈர்த்து ஓட்டு வங்கியா மாத்த முடியுமா, 6 வாக்குச்சாவடிக்கு கொண்டு வர முடியுமா? அங்கதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால். ஏன்னா ஒரு தியேட்டர்ல கூட்டமே இல்ல, யாரு படம் நடந்தாலும் நம்ம கூட ரஜினியோட படம் வருது அப்படின்னா தியேட்டர் வந்து அலைய மோதிட்டு கூட்டம் வரும். அதாவது கனகராஜன் சார் வந்து சூப்பரா சொல்லியிருப்பார். கே பாலச்சந்திர சாருடைய அந்த இறுதி சடங்குக்காக வந்து அந்த இதுக்கு போறாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ரஜினிகாந்த் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு ஒரு பிராக்ஷன் ஆஃப் 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல ஒரு 25,000 பேர் அந்த இடத்துல கூட்டிட்டாங்க அப்படின்றாங்க. ரஜினிகாந்த் எங்க போனாலும் அந்த அவரை சுத்தி ஒரு கூட்டம் வந்துருதுன்றாங்க இல்லையா? இப்ப அதே மாதிரி இப்ப தேர்தல் களத்துக்கு அவர் வராருன்னும் போது இந்த சிஸ்டமே எனக்கு பிடிக்கல, நான் ஓட்டே போட மாட்டேன்ட்டு சுத்துறவங்களை ரஜினிகாந்தால கவர்ந்து ஓட்டு அரசியலுக்கு கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் முடியும். அதுதான் தலைவருடைய பவர். என்னன்னா இதுவரைக்கும் 78%, 75 தாண்டது கிடையாது. அந்த ஒரு 10% வந்து
எந்த கட்சியுமே பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல, யாருக்குமே நான் ஓட்டு போட மாட்டேன். அவங்க பாத்தீங்கன்னா அது தேர்தல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க லீவ் விட்டது மாதிரி ஃபேமிலியோட டூர் போயிருவாங்க. அது ஒரு 10% பாத்தீங்கன்னா ஒரு 90% ஒரு 10% வந்து முடியாத சூழ்நிலை, 100ல வந்து ஒரு 10% வந்து ஒரு எப்பவுமே போட முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. ஆனா மிச்சம் இருக்க ஒரு 10ல இருந்து ஒரு 12% யாருக்குமே வாக்கு போட மாட்டாங்க. அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு உள்ள பொழுது அப்படியே ஒரு நாள் லீவுங்கிறத லீவை என்ஜாய் பண்றதுக்கு என்ன பிளான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மக்களுடைய மனநிலை என்னன்னா, இதுவரைக்கும் பல காலமா 2 கட்சிகளுக்கும் மாற்றி மாற்றி 40 வருடம் பல வருடமா ஓட்டு போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு போட்டிருப்பாங்க, மாத்தி மாத்தி போட்டு ஒரு யாருக்குமே யார் வந்தாலும் நமக்கு என்ன நடக்க போகுது? யாரோ ஜெயிக்கிறாங்க, யாரோ போறாங்க. நமக்கு என்னங்க நடக்க போகுது? இதே அரசியலமைப்பு சட்டம் தான். அதே மந்திரிகள் தான் வரப்போறான். இவங்க இல்லைன்னா அந்த மந்திரி வரப்போறான். இதே மாதிரி கட்சிக்காரன் நீங்க தலைவர் சொன்ன மாதிரி பாக்கெட்ல அம்மா படத்தையோ ஐயா படத்தையோ வச்சுக்கிட்டு போய் ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுக்குன்னா அவங்க முன்னாடி தான் போய் நிக்கணும். ஒரு பத்திர ஆபீஸ்க்கு முன்னாடி இருந்தாலும் நம்ம யாரையா கூப்பிடணும், ஒரு கட்சிக்காரனை கூப்பிட்டாதான் ஒரு செயலை செய்ய முடியும். அப்படிங்கிற நிலைமையில இது கட்சிக்காரங்கன்னு எல்லா இடத்துலயும் ஒரு அந்த கட்சியோட சிஸ்டம், ஒரு மக்களே போய் ஒரு அதிகாரிகளையோ ஒரு அரசாங்கத்தையோ சந்திக்க முடியாத சூழ்நிலைய அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது மாதிரி பல சிஸ்டங்கள் குறைபாடுகளால வெறுத்து போய் ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த 10% மக்கள் தலைவரின் இந்த புதிய மாற்று அரசியல், அந்த மாற்று சிந்தனைக்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அவங்கள போய் கரெக்டா ரீச் பண்ணிட்டோம்னா அந்த 10% வாக்குகள் தலைவரை நோக்கி வருவதற்கு மிக அருமையான அவங்க எது சிஸ்டம் சரியில்லைன்னு தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க வீட்டுல. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அப்புறம் ஒரு டாஸ்க் உங்களுக்கு இருக்கு. இந்த கடைசி கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஜினிகாந்துக்கு ஓட்டு போடுறதுக்கு 3 காரணம், அதை மட்டும் சொல்லுங்க. சிம்பிளா இருக்கும், 3 காரணம். அதாவது ஒரு நல்ல மாற்றம், இதுவரை நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத ஒரு தூய்மையான நேர்மையான அரசியல் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்று சக்தி. அப்புறம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவரு நல்லவருங்க, அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு நல்லவர் அரசியலுக்கு வரக்கூடாது? நல்ல மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லவர் அரசியலுக்கு வரணும். அப்புறம் 3வது இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு இன்னைக்கு பார்த்து எல்லாருமே வந்து தலைவர் சொன்ன மாதிரி ஒரு இளைஞர்கள் இல்லாத ஒரு ஆட்சியா போயிருச்சு. எல்லாம் ஒரு 60% இளைஞர்களை கொண்டு வருவேன், அந்த சட்டமன்றத்துல ரத்தங்களை உள்ள கொண்டு உட்கார வைப்பேன், அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்று சிந்தனை கூடிய ஒரு ரத்தங்களை கொண்டே உள்ள வைக்கன்னு சொல்லியிருக்கிறார். அதனால நல்லவர், நல்ல மாற்றங்களை தரக்கூடியவர், நல்ல இளைஞர்களை வலிமையான இளைஞர்களை நல்ல ஒரு ரத்தங்களை சட்டசபைக்கு அனுப்பி நமக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நல்லவருக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்றேன். நிறைய இருக்கு, 3 கேட்டதுனால 3 சொல்றேன், எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது. இது நிறைய பேர் என்கிட்டயே சொன்ன ஒரு விஷயம். அதாவது ரஜினிகாந்துக்கு வயசாயிடுச்சு, அருணை இப்ப அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்றவங்க, அவங்க எனக்கு சொன்ன ஒரு விஷயம், அதிமுக திமுகலாம் வந்து பார்த்தோன்னா பேசுறவங்க ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க, ரொம்ப இன்னைக்கோ நாளைக்கோன்ற மாதிரி இருக்காங்க. ரஜினிகாந்துக்காக போய் பேசுறவங்க எல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க. அப்போ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அடுத்து வர தலைமுறைகளுடைய ஊக்கத்திலையும் அவங்களுடைய முன்னெடுப்பிலும் வந்தாதான் அந்த மாற்றம் ஜெயிக்கும். பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம ஸ்பீக்கர்ஸ் பாலாஜி. இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் ஒரே ஒண்ணு சொல்றேன். இப்போ 2019லயும் 2020லயும் 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் 9 லட்சம் வாக்காளர்கள் 2019 புதுசா சேர்ந்திருக்கிறாங்க. நம்ம இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் 2019 9 லட்சம், 2020 ஒரு 5 லட்சம் வாக்காளர்கள், 2021 எப்படி ஒரு 20 லட்சம் புதிய வாக்காளர்கள் வர்றாங்க. இவங்க எல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாக்காளர்களா இருக்கிறாங்க. அதே போக கிட்டத்தட்ட 2.5 கோடி வாக்காளர்கள், மொத்தம் 6 கோடி வாக்காளர்கள்ல 2.5 கோடி வாக்காளர்கள் 40 வயசு கீழே உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு என்னுடைய கருத்து கணிப்பு சொல்லுது. 2019 ஒரு எடுத்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி வாக்காளர்கள், 6 கோடி வாக்காளர்கள் 2.5 கோடி வாக்காளர்களுக்கு மேல இளைஞர்களாவே இருக்கிறாங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. தலைவர் முன்னெடுக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் தலைவரை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகமா இருக்குன்னு ஒரு சின்ன கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப அருமையா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலயுமே ரொம்ப சிரிச்ச பக்கமா அழகான பதில் எல்லாம் சொன்னீங்க. அண்ட் உங்களுடைய ஃபேன்ஸ்னு ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளையராஜா, எஸ்பிபி அண்ட் தலைவர் இவங்க 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு நீங்க பாடணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பாடுறது? இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், மலேசியா வாசவன் பாட்டு பாடுறேன், பாருங்க. அதுக்கப்புறம் வேணா வா வா வசந்தமே
சுகம் தரும் சுகந்தமே வா வா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே தெருவெங்கும் ஒளி விழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாட வா வா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே. சூப்பர், தேங்க்யூ சோ மச். நல்லா இருக்கு. ஓகே, நன்றி 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 சார், நன்றி சார்.